வெல்கம் டு கேஎஸ்பி சிவன் பக்தன் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் முறை வரீங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஹாய் சிவன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீமாசங்கர் டெம்பிள் விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. நம்ம இப்போ வந்து நாசிக்கில் இருந்து பாருங்கள், இதுதான் ஏசி பஸ்ஸு. ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து 66 ரூபாய் வருது. பாருங்கள், நாசிக் டு திரம்பகேஸ்வர் டெம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 40 மினிட்ஸ் சம்திங் வருது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர்ஸ் சம்திங் வருது ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், பஸ்லாம் நல்லா இருக்குது, அவரும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு. வாங்க நம்ம டெம்பிள் பக்கம் போயிட்டு ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு எல்லா டெலிவரி ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஃபுல் வீடியோ இதில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதுதான் நான் வந்து இந்த பஸ்ஸில் தான் வந்தேன். நல்லா பஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, நல்லா எலக்ட்ரிக் பஸ்லாம் ஃபாஸ்ட்டாக வர ஏசி எல்லாம் இருக்குது. பாருங்கள், இதுதான் அந்த பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சம்திங் 1 கிலோமீட்டரில் வந்து டெம்பிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து தெரியாது. பாருங்கள், அங்கே லைவாக வீடியோ வந்து ஒரு ஸ்க்ரீன் டிவி மாதிரி இருக்குது, அதில் வந்து லைவாக போட்டிருக்காங்க. கிளியராக தெரியல, பட் உங்களுக்கு நான் வந்து ரூமை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். இப்போயும் ஃபுல்லாக தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஒரு அண்ணா பார்த்தேன். ரூம் ரெண்ட் எவ்வளோன்னு கேட்டதுக்கு ஒரு 1 டேக்கு 600 சம்திங் சொன்னார். ஓகே, 2 டேஸ் ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு 1200 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா என்ன பண்ணார், ஓகே வாங்க உக்காருங்கன்னு சொல்லிட்டு அவர் ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தார். ரூமு பக்கம் தான் இருக்குது. வாங்க, ஒரு டெம்பிள்லேருந்து எவ்வளோ சம்திங் 1.5 கிலோமீட்டர், அவ்வளோதான், ஒரு 10 மினிட்ஸ் நடக்கலாம். அதுக்கப்புறம் டெம்பிள் ரீச் ஆகிடுவேன்னு சொன்னார். பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே முன்னாடி வருதுங்களா இந்த காரு ஸ்டாப்பாக இருக்குல்ல, இதுதான் அவங்களுடைய ரூம் பிளான்ஸ். இறங்கிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு புக் பண்ணியாச்சு. அந்த அண்ணாவுக்கு சொல்லிவிட்டு ஓகே நான் என்ன பண்ணேன், ஓகே நான் 2 டேஸ் ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டார் அவரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் நான் என்ன பண்ணலான்னு இருந்தேன். ஓகே சரி ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு போடலான்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திரம்பகேஸ்வர் டெம்பிளுக்கு போகிற இடத்துல தான் இருக்கோம். எவ்வளோனா சம் டிஸ்டன்ஸ் முன்னாடி தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனால் போதும். இங்கே பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. பஸ்ஸில் இறங்கிட்டு வந்துட்டு சம் டிஸ்டன்ஸ் ஒரு 1 கிலோமீட்டர் சம்திங் வருது ஃப்ரெண்ட்ஸ். மேப்பில் பாருங்கள், டெம்பிள் விசிட் பண்ணிட்டு எல்லாருமே வந்து வராங்க. சம்திங் 1 கிலோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நான் கிட்ட போயிட்டு வீடியோ இப்போ வந்து பேஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து காட்டுறேன் டெம்பிள் போகும்போது. ஒரு வழியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கார் இருந்தால் கார் பார்க்கிங் எல்லாம் இருக்குது பாருங்கள். கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டாய்ஸ்லாம் இருக்குது. டாய்ஸ் வேணாலும் உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், பில்லோ, பெட்ஷீட், ஹோட்டல், ஸ்நாக்ஸ் எதுனாலும் வந்து சாப்பிட்டு ஒரு வழியில் கடைகள்லாம் நிறைய இருக்குது. இந்தியனுக்கு எல்லாம் கடனை வேணால் எல்லாம் மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ், கரும்பு ஜூஸ் கடை மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக்ஸ், ஃபுட் எல்லாமே இருக்குது. டீ, காஃபி. இங்கே பாருங்கள், நிறைய பில்லோஸ்லாம் இருக்குது. ஏன் தெரியல, இப்போ தான் போயிட்டு வரவங்க போல க்ரௌடு சம்திங் லைட்டாக இருக்கும் போல. இங்கே வரவங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுது. கம்பி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு என்ன ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருங்க. நான் மேப் பார்த்து தான் போயிட்டே இருக்கேன். பாருங்க, பாருங்க சுற்றி நிறைய பில்லோஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பில்லோஸ் இருக்குது. லோ ப்ரைஸ் என்னன்னு தெரியல, என்ன மறக்காம ப்ரைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. $750 மீட்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கிருந்து. இங்கே பாருங்க, 4 ரோடு மாதிரி இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து 4 ரோடு இருக்குங்களா. இந்த பக்கம் ஸ்ட்ரைட் வந்தீங்கன்னா மேலே பாருங்கள் திரம்பகேஸ்வர் டெம்பிள்னு சொல்லிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே ஒரு நேம் இருக்குது. பாருங்கள், நமக்கு தேவையான திங்ஸ் பாருங்கள். சென்டென்ஸ் ரீச் ஆகிட்டோம். 750 மீட்டர்ஸ் தான் இருக்குது. 650 மீட்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது டெம்பிளுக்கு. இந்த சைட்டில் பாருங்கள், நிறைய ஸ்வெட்டர், பெட்ஷீட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். நமக்கு தேவையான திங்ஸ் நிறைய பில்லோஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரூட்ஸ் வேணும்னா ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது. ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், கரும்பு ஜூஸ் எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி வந்து பில்லோஸ் நிறைய இருக்குது. பெட்ஷீட் வந்து அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்து வாங்கிவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டெம்பிள் ரீச் ஆக போகிறோம். தெரியுதுங்களா? கோபுரம் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
பூ தேவை இந்த திங்ஸ்லாம் வாங்கிக்கிறாங்க இங்கவே. நம்ம முன்னாடி இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் டெம்பிள் வந்து ரீச் ஆக போகிறோம். உங்களுக்கு கரெக்டாக வீடியோவில் தெரியலன்னு வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு மேப்ஸ் ஷேர் பண்ணுறேன், வந்து பாருங்கள். சிவாய நம ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இந்த அக்கா பூக்கடையில் தான் வந்து 100 ரூபீஸ் ப்ரைஸ் சொன்னாங்க, வாங்கியாச்சு. இப்போ பாருங்கள் போகிற வழியெல்லாம் வந்து நிறைய அப்பாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் இருக்குது, பூஜை சாமான்லாம் மறக்காமல் வாங்கிட்டு போங்க. இதுதான் போகிற வழி, வாங்க உள்ளே போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தான் 20 ரூபீஸ் ப்ரைஸில் வந்து போட்டு கொடுத்தாரு. வாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து அப்பாவுக்கு பூஜை பண்ணுறதுக்கு வந்து இந்த கோயிலுக்கு போகிற வழியிலே இருக்குது. மறக்காமல் வந்து வாங்கிட்டு போயிடுங்க பூஜை பண்ணுறதுக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடம் வந்து இந்த கேட் வழியாக போனோம்னா 200 பே பண்ணால் வந்து விஐபி பாஸ் மாதிரி தருவாங்களாம். இல்லைன்னா சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த வழி போகுது. இதுதான் நார்மலாக போகிற பாஸு. அமௌண்ட்டில் எதுவும் பே பண்ண தேவையில்லை, இந்த வழியில் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி அமௌண்ட் சேவ் பண்ணலாம், மணி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் இந்த பக்கம் வந்துட்டேன். பாருங்கள், போகிற வழியில் இந்த மாதிரி காலபைரவர் அம்மன் சிலையெல்லாம் இருக்குது. வாங்க போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியில் தான் போகணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸு. அவங்க உள்ளே போயிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிவலிங்கம் இப்படி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் பிரம்மா விஷ்ணு சிவா, 3 சிவா இருக்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே உள்ளார போகலாம். அலோட் ஆர் நாட் அலோட்? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூலம் ஸ்டே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் க்ரௌடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது. சிட்டிங்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் க்ரௌடாக இருக்கும்போது பாருங்கள், சிட்டிங் உட்காரத்துக்கு இடமும் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அந்த பக்கம் ஃபுல்லாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் டயர்ட், நல்லா தூங்கிட்டேன், அதனால் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக அபிஷேகம் நடக்கிற மாதிரி அதை வந்து இது பண்ணுறாங்க பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ரௌடு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. க்ரௌட்லாம் ஃபுல்லாக இருக்காங்க.
மொபைல் வந்து உள்ளே அலோடு இல்லை, அதனால் வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் மிரர் ஆகிறதே உங்களுக்கு வந்து லைவ் வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். தப்பாக நினச்சிக்காதீங்க, யூடியூப்பில் வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிவாப்பா பிரம்மாப்பா விஷ்ணுவாக்கப்பாவுக்கு வந்து இப்போ தான் வந்து அபிஷேகம் பண்ணி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாள் வீடியோவில் பார்த்தோம், இன்றைக்கி வந்து லைவில் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிட்ட போய்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ், லைவில் பார்த்துடலாம். இப்போ வந்து உள்ளே வந்து மொபைல் அலோடு இல்லை, அதனால் இங்கேவே அபிஷேகம் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து யூடியூப்பில் பார்த்துருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஐடியும் யூடியூப் ஐடியும் சேம் ஐடி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது அபிஷேகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட் அபிஷேகம் முடிஞ்சிச்சு, இப்போ ரெண்டாவது அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சு. நான் உள்ளேருந்து 11:30 சம்திங் உள்ளே வந்தேன். 1 o'clock ஆகிடுச்சு. இன்னும் ஃபஸ்ட்டு பிளாக் முடிஞ்சு செகண்ட் பிளாக் தான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செகண்ட் டைம் அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணிட்டாங்க. மறக்காமல் வீடியோ இன்னும் ஃபுல்லாக பண்ணுறேன். இப்போ 3 கோவச்சார் இல்லைங்களா, அதுதான் பிரம்மா விஷ்ணு சிவா ஃப்ரெண்ட்ஸ். அதான் பிரம்மா விஷ்ணு சிவா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து காலப்பேரும் வந்து விசிட் பண்ண வந்து உட்காந்துட்டு இருக்கிறாப்புல. அங்கே ஒருத்தர் இருக்கார், இங்கே ஒருத்தர் இருக்கார். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா பார்க்க போவார் போல். இது லாஸ்ட் ஜோன் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். main people. Then that happened with voting. ஒரு வழியாக நம்ம வந்து கோயிலுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம். பாருங்கள், அந்த லைன்லாம் முடிச்சுட்டு அப்படியே வழியாக வந்து இப்போ வந்து ரீச் பண்ணியிருக்கோம். உள்ளே போகும்போது உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியாக வரணுன்னா விஐபி டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம் ஆன்லைனில். அவங்க மட்டும்தான் வராங்க, மற்றவங்க எல்லாம் நான் இப்போ வந்த வழியில் தான் வருவாங்க.
हर हर महादेव, हर हर महादेव। மொபைல் நாட் அலோடுன்னு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மொபைல் க்ளோஸ் பண்ணிடலாம். இயர் டைப் அவைலபிள்னா நோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரம்மா விஷ்ணு சிவாப்பா நந்தி இருக்காங்க பாருங்க. डाउन साइड को बोले नंदीश्वर भगवान की जय, त्र्यंबकेश्वर भगवान की जय। जय श्री राम। ஒரு வழியாக நந்தி அப்பா வந்து பார்த்து முடிஞ்சாச்சு. இப்போ வந்து சிவாப்பாவை பார்க்க போகிறோம். பாருங்கள், அவுட்டரில் பார்த்தவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். हाँ? हर हर महादेव, हर महादेव। பாருங்க, அழகா சிற்பங்கள்லாம் வடித்து வச்சுருக்காங்க. இது கோயிலோட என்ட்ரன்ஸு. இதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திரம்பகேஸ்வர் டெம்பிள். தர்ஷன் வந்து ஏதோ கழிக்கிறாங்க போல். இதெல்லாம் விஐபி ஃப்ரெண்ட்ஸ்.
seeing? Where seeing? They are seeing ocean. और इसमें तो भगवान को 11 बार नमस्कार करो। लक्ष्मी नारायण ऊपर देखना आईने में, ऊपर देखो आईने में, चलते रहो आगे चलो आगे चलते रहो। मोबाइल में दो रेस्ट चलो ऊपर आगे चलते रहो ऊपर आईने में आगे देखना, चलते रहो சிவாய நம்ம எல்லாம் வந்து சாமி வந்து பார்த்து முடிஞ்சாச்சு. முடிச்சுட்டு அப்படியே வெளியே தரிசனம் முடிஞ்சு வெளியே போகிறோம். பாருங்கள், அதுதான் என்ட்ரன்ஸு. அதை முடிச்சுட்டு அப்பாவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போகிறோம். இதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே போகிறதுக்கான வழி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அப்பாவை பார்த்து முடிச்சவங்க. சில பேர் நிறைய வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்று இருக்காங்க. திரம்பகேஸ்வர் அப்பாவும் விசிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மெனி மோர் க்ரௌடு இருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நானும் அந்த லைனில் தான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோ ஷூட், ஃபோட்டோ ரெஸ்ட் எடுக்கிறவங்கலாம் வந்து இங்கே இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பெரிய திரிசூலம் இருக்குது. இதான் திரம்பகேஸ்வர் டெம்பிள். அப்பாவுக்குள்ளே விசிட் பண்ணியாச்சு, வெளியேவும் விசிட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. அப்படியே வெளியே போயிட்டே இருக்கோம். க்ரௌட்லாம் ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், this side one Shivlingam available. Where going? Yeah, here. Only water
சிவாய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடம் தான் உள்ளே வந்து அப்பாவுக்கு பூஜை பண்ணிட்டு வர்ற வந்து நீர்லாம் இங்கே தான் வந்து இருக்குது. இங்கே வந்து நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட வேணும்னா நீர் எடுத்துகிட்டு போகிறாங்க. अच्छा ये अंदर का है ना? हाँ ले लो आका ये ले लो वाटर लगा जा वाटर लगा ना अरे लगा के ले सही से सब करना है ना, ये तो सब करना है ना. வந்து அப்பாவுக்கு முடிஞ்சவங்க வந்து பூஜை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கோயில். முடிஞ்சு வந்துட்டேன் நான். அங்கேவும் சின்ன அப்பாவுக்கும் பூஜை பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இது என்ன ட்ரீன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்ததா இல்லை அதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதில் தான் விஐபி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து விஐபி வராங்க. அந்த பக்கம் ஆப்போசிட் வந்து ஜென்ரல் டிக்கெட் எதுவுமே இல்லை வராங்க. பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ். அந்த பக்கம் வராங்க பாருங்கள், அதான் என்ட்ரன்ஸு டெம்பிள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து உள்ளெல்லாம் விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெளியே தான். இதெல்லாம் அப்பா எல்லா இடத்துலையுமே விசிட் பண்ணியாச்சு. இதுதான் அவுட்ரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இது அவுட்ரு இப்படி தான், இந்த வழியில் தான் வெளியே போகணும். இந்த பக்கம் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா விஐபினா 200-300 சம்திங் பே பண்ணிட்டு அப்பாவை ஸ்ட்ரைட்டாக தரிசனம் பண்ணுற போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எந்த அமௌண்ட்டும் பே பண்ணாமல் தான் என்ட்ரன்ஸ் அந்த ஜென்ரல் வழியாக போனோம். இவங்க பாருலாம் அமௌண்ட்லாம் பே பண்ணி டிக்கெட்லாம் கொடுத்தாங்களே தான் அதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மி பீப்புள்ஸ் மாதிரிலாம் இருந்தாங்க இந்த என்ட்ரன்ஸில். நாங்கள் வந்து அவுட்ராக இதுக்கு வழியாக தான் வெளியே வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ், இங்கேயும் என்ட்ரன்ஸ் போகிறாங்களே விஐபி மாதிரி அமௌண்ட் பே பண்ணிட்டு அவங்களுக்கு தனியான்ற மாதிரி. இந்த பக்கம் வந்து பூ ஃப்ளவர்ஸு பூஜை சம்மந்தமாக எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் மெதுவாக வெளியே வந்தோம். ஃபுல் க்ரௌடாக இருந்துச்சு. சரி ஓகே பசிக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு இதாக பாருங்கள் நான் வந்த வெளியே வந்தேன். இது வழியாக தான் வெளியே வந்தேன். விஐபி கொடுத்தவங்க சம்திங் இந்த வழியாகவும் போகிறாங்க. உள்ளார செக் பண்ணி உள்ளே அனுப்புனாங்க பார்த்தீங்களா. பாருங்கள் ஃபுல்லாக பசிக்கிட்டு இருந்தேன். சரி முன்னாடி ஒரு பானிபூரி கடை இருந்துச்சு. ஓகே வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் போகலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சுற்றியாக அந்த பக்கம் இந்த பக்கம் என்னென்ன ஷாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவையான திங்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நிறைய இருக்குது. சிவப்பலிங்கம், ஃபோட்டோ, ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்ஸு எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எல்லாத்தையும் ஒரு முறை வீடியோ எடுத்தேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூஜை சாமான, ஸ்வீட்ஸு எல்லாமே இருக்குது. வேணுன்றதை அவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. இது கோயிலுக்கு வெளியே அவுட்ரு எக்ஸிட் வழியில் இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேன்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. ஜூஸ்லாம் குடிச்சு முடிஞ்சாச்சு. ஆப்போசிட்டில் பார்த்தா சிவாஜி சத்ரபதி அவருடைய சிலை இருந்துச்சு. ஜூஸ்லாம் குடிச்சு முடிஞ்சு வந்த பின்னாடி பார்த்தேன். சரி ஓகே நமக்கு தேவையான திங்ஸ் நிறைய பில்லோஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரூட்ஸ் வேணும்னா ஃப்ரூட்ஸ் கடை இருக்குது. ஃப்ரெஷ் ஜூஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் கரும்பு ஜூஸ் எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி இங்கே வந்து பில்லோஸ் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெட்ஷீட் வந்து அதிகமாக இருக்குது. ப்ரைஸு பார்த்து வாங்கிக்குவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெம்பிள் ரீச் ஆக போகிறோம். தெரியுதுங்களா கோபுரம் பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து எல்லா இடத்தையும் விசிட் பண்ணியாச்சு, பார்த்தாச்சு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்னும் வந்து கிரிஜேஸ்வர் டெம்பிள் போவோம், அதுவும் வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணுவேன். எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.